வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் இடையேயான போட்டி குரல்கள், எதிரெதிர் கருத்துக்கள் தொடர்ந்து வலுத்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூட இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகள், ஒரு கசப்புகள் நீடிப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை இன்னமும் அமைக்காததுதான் இதற்கெல்லாம் காரணம். அவர்கள் குழுவை அமைத்திருந்தால் நாங்கள் எங்கள் கருத்துக்களை பேசப் போகிறோம். இப்படி குழு அமைக்காததால் தான் வெளியே இது மாதிரியான கருத்துக்கள் பேசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்று கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். சரி, திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று சில தினங்களுக்கு முன்புதான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொல்லியே 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்ட போதும் இன்னமும் அங்கே அந்த குழு அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இடையில் என்னதான் நடக்கிறது? கூட்டணி அமையுமா அல்லது காங்கிரஸ் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்குமா? இப்படி பல்வேறு கேள்விகள் திமுக தரப்பிலும் காங்கிரஸ் தரப்பிலும் வெவ்வேறு மட்ட நிர்வாகிகள் இடையே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு கட்சிகளின் டாப் லெவலில் என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம விசாரிச்சோம். இதுக்கு ஓரிரு மாதங்கள் முன்பில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது சுமார் 2.5 மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சரின் மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர்கள் டெல்லி சென்று காங்கிரசின் முக்கிய தலைவரான மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். 5 முதல் 10 நிமிடங்கள் தான் அந்த சந்திப்பு நடந்தது என்று ராகுல் காந்தி தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பிலே திரு சபரீசன் திரு ராகுல் காந்தியிடம் என்ன சொன்னார் என்றால், எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதில் உறுதியாக இருக்கிறாரு. அதுல அவருக்கு எந்த தயக்கமும் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரம் இது சட்டமன்ற தேர்தல் என்பதனால காங்கிரஸ் கட்சி சில விட்டுக் கொடுத்தல்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே 25 இடங்களில் நீங்கள் போட்டியிட்டு அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இந்த நிலையில வர்ற சட்டமன்ற எலெக்ஷன்ல இதுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே நேரம் ராஜ்யசபா உங்களுக்கு 2 நாங்க தர்றோம், 2 ராஜ்யசபா இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று 2.5 மாதங்களுக்கு முன்பு சபரீசன் ராகுல் காந்தியிடம் பேசிவிட்டு வந்துகிறார். அந்த சந்திப்பிலே ராகுல் காந்தி எந்த உத்தரவாதமும் எந்த ஒரு உவப்பான பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் இந்த சந்திப்பு நடந்த பிறகுதான் காங்கிரஸ் சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டது. என்னங்க இவ்வளவு ஊருக்கு முன்னாடியே அமைச்சிட்டீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அப்படின்ட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் வியப்பு தெரிவிச்சாங்க. எப்பவுமே காங்கிரஸ் தான் ரொம்ப லேட்டா வரும் இதெல்லாம், ஆனா காங்கிரஸ் இப்ப சீக்கிரமே வந்துருச்சே அப்படின்ற ஒரு கேள்வி கூட தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கேள்வியாக இருந்தது. சபரீசனுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த குழு அமைக்கப்பட்டது. அந்த சந்திப்பிலே ராகுல் காந்தி எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்றாலும் அந்த குழு அமைத்ததிலிருந்து நம்மளோட கோரிக்கைகளை திமுக குழு அமைக்கும், அப்போது அவர்களிடம் சொல்லலாம் என்றுதான் அந்த குழுவை அமைத்தார். ஆனால் அதன் பிறகும் திமுக சார்பில் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை. அதே நேரம் இந்த குழு முதலமைச்சர் ஸ்டாலினை சென்று சந்தித்தார்கள். அப்போது முதலமைச்சர் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, நாங்க குழு அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு சொல்லி அனுப்பினார். இதுதான் நடந்தது. இதற்கு பிறகு திமுக தரப்பில் இந்த சீட் ஷேரிங் இது சம்பந்தமாக எந்த விதமான அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டும் இல்லை. இந்த நிலையில் தான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரு சில இன்புட்டுகள் அவருடைய டெல்லி சோர்ஸ்கள் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்புட் அப்படின்னா, பிஜேபி மேலிடம் திமுக மேலிடத்தில் இருக்கக்கூடிய சிலரை அணுகி, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரை அணுகி, நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டாம், தேசிய அளவில் நாங்கள் காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம், காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்பதைத்தான் நாங்கள் உருவாக்க பாடுபட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு எல்லா மாநிலத்திலையும் நாங்கள் ஒழிச்சிட்டு வரோம். ஆனா நீங்க மறுபடியும் காங்கிரஸை உயிர் கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறீங்க. அதனால காங்கிரஸ் கட்சியுடனான உறவை நீங்கள் முறித்து கொண்டால் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம். நிர்வாக ரீதியான அழுத்தங்கள், அந்த மத்திய அரசின் நிதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனி இருக்காது, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் காங்கிரஸை நீங்கள் விட்டுணும் என்று அவர்கள், அதாவது பாஜக மேலிடம் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களிடமே சில பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் என்று ராகுல் காந்திக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, இதனாலதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு திமுக அமைக்க மாட்டேங்குதோ, அப்ப நம்மளை காக்க வைத்து கடைசி நேரத்தில் வெளியே அனுப்புவதற்கான வேலையாக இதை திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வைத்திருக்கோ அப்படின்ட்டு ராகுல்
வலுவா சந்தேகப்படுறார். இந்த சந்தேகத்துக்கு பிறகுதான் ராகுலுக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார். ராகுலுக்கு நெருக்கமான மாணிக் தாக்கூர் இதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, சத்தீஸ்கரில் எப்படி நடக்குது, அங்க நம்ம எப்படி வச்சிருக்கோம், இங்க அந்த மாநிலத்தில் எப்படி இருக்கு, இந்த மாநிலத்தில் எப்படி இருக்கு என்றெல்லாம் ஆட்சியில் பங்கு என்பதற்கான மாடல்களை மாணிக் தாக்கூர் அடுக்குகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கான மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கிரீஷ் சோடங்கர் கூட காங்கிரசும் திமுகவும் சம எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும், நாங்களும் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கோம், அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரசின் நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பேசினால் பரவாயில்ல, காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளரே பேசுகிறார், கிரீஷ் சோடங்கரே பேசுகிறார் எனும்போதுதான் இது ராகுல் காந்தியுடைய அறிதலின் பேரில் தான் முழுக்க முழுக்க இதெல்லாமே நடந்து வருகிறது. அதற்கு காரணம் ராகுல் சந்தேகப்படுகிறார், பிஜேபி திமுக மேலிடத்தை நெருக்கடி பண்றாங்க, அவங்க சில விஷயங்களை காட்டி நீங்க காங்கிரஸை காட்டி விடுங்க, நீங்க காங்கிரஸை காட்டி விட்டா அவங்க விஜய் கட்சியோட போவாங்க அப்படின்னு ஒரு தேரி சொல்றாங்க, விஜயை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்க முதல்ல கைட்டுங்க. ஏனென்றால் வெற்றி பெறுகிற அணியிலே, வெற்றி வாய்ப்புள்ள 2 முக்கியமான அணிகளிலே ஒன்றாக காங்கிரஸ் இருப்பதை பிஜேபி விரும்பவில்லை, அதனால்தான் எப்படி பண்றாங்க என்று ராகுல் காந்தி சந்தேகப்பட்டுதான் இது போன்ற ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு போன்ற குரல்களை தமிழ்நாடு காங்கிரசுக்குள் ராகுல் காந்தி அறிந்தே புரிந்தே ஊக்குவித்தார். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளை டெல்லிக்கு அழைத்து 1-to-1 ராகுல் காந்தி பேசினார். அந்த கூட்டத்திலே இந்த மாதிரி இந்த கூட்டணி பிரச்சனைகள் எல்லாம் நீ வெளிப்படையா ஊடகங்களில் பேசக்கூடாது என்று ராகுல் காந்தி சொன்னதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகும் இதே போன்ற வெளிப்படையான கருத்துக்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலே காங்கிரஸ் நிர்வாகிகளால் வைக்கப்படுகின்றன, அதற்கு பதில் திமுக நிர்வாகிகளால் உடனுக்குடன் அளிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்களை புதுச்சேரிக்கு அனுப்பி அங்க ஒரு கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்ட வைத்தார். அந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் அழைக்கப்படவில்லை. இது என்னங்க அப்படின்ட்டு மாணிக் தாக்கூர் இதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்ப, இதெல்லாம் காரணம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டால் நாங்க அந்த குழுவோட உட்கார்ந்து பேசுவோம், அமைக்கல நாங்க சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கோம் என்று காங்கிரஸ் தரப்பினர் சொல்றாங்க. சரி, ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படவில்லை? முதலமைச்சரே விரைவில் அமைக்கப்படும் என்று சொன்ன பிறகும் ஏன் அமைக்கவில்லை என்றால், ஓரிரு தினங்களுக்கு முன்பு நடந்த அமைச்சரவை கூட்டத்திலே அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த ஃபார்மல் கூட்டம் முடிந்த பிறகு அனைத்து அமைச்சர்களும் இருக்கும் போது வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேல தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலுக்கான நோட்டிபிகேஷன் அறிவிப்பதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கிறதா டெல்லியில சொல்றாங்க. அதனால நம்மளோட இந்த அரசாங்கத்துல அனைத்து டிபார்ட்மெண்ட்டுகளிலும் முடிக்கப்பட்ட திட்டப்பணிகள் அவற்றை நாம் உடனே ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த விழாக்கள் தொடர்ந்து நம்ம நடக்கணும், 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வேற எதுலையும் கவனம் செலுத்தக்கூடாது. இந்த அரசாங்கத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதில் நிதி ஒதுக்கப்பட்டு முடிக்கப்பட்ட திட்டங்களை நாம தொடர்ந்து அதுக்கான திறப்பு விழாக்கள், அர்ப்பணிப்பு விழாக்களை நாம நடத்தணும். இதைத்தான் நம்ம பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இதுதான் நமக்கு முதல் கடமை, இதுதான் முதல் பணி. தேர்தல் பிரச்சனை, பேச்சுவார்த்தை அதெல்லாம் அப்புறம்தான். அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்கிறவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த முக்கியமான இந்த ஆட்சி முடிகிற இந்த நிலையிலே முக்கியமான மக்கள் நல திட்டங்களை நீங்கள் தான் நின்று அதை ஆரம்பித்து வைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 திட்டங்களோ 3 திட்டங்களோ எத்தனை விழாவா இருந்தாலும் நீங்க தான் பண்ணணும். அப்பதான் அந்த மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை நம்ம உறுதிப்படுத்த முடியும். அதனால எத்தனை விழாக்கள் ஆனாலும் நீங்கள் தான் அதில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டு அதன்படிதான் அவர் தொடர்ந்து விழாக்களில் பங்கேற்று வருகிறார். பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேல நோட்டிபிகேஷன் வந்துடும். பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நமக்கு அரசு விழாக்கள் தான், அரசியல் நிகழ்ச்சிகள். அதாவது இந்த மாநாடுலாம் ஒரு பக்கம், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் அதற்கு அப்புறம் தான். ஏனென்றால் இப்போதே நாம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து விட்டால் ஊடகங்களில் அதுதான் பெரிய போக்கஸ் ஆகும். இந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு, அந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு, காங்கிரஸ் முறுக்கிக்கிச்சாமே, விசிக அப்படி கேட்குதாமே, கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு அத்தனை இடம் வேணும் அப்படி போர்க்குரல் எழுப்பினாங்களாமே, பேச்சுவார்த்தை குழுல ஏவா வேலு, KN நேரு இவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நக்கல் அடிச்சாங்களாமே, இப்படிலாம் ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கோம். அதனால அதுக்கான நேரம் இதுவல்ல. அரசு திட்டங்களை முதலில் நாம் முடித்து அதை மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய பணிகளை பார்ப்போம்.
அதன் பிறகு அரசியல் கூட்டணி கட்சிகளுடனான அரசியலை அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதுதான் முதலமைச்சர் இட்டிருக்கிற உத்தரவு. அந்த அடிப்படையில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது இப்போதைய நிலவரப்படி திமுகவுடைய டாப் லெவல் நிர்வாகிகள் சொன்ன அப்டேட்டின் படி கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இந்த அரசு திட்டங்கள் இதெல்லாம் முடிக்கப்பட்டு விழாக்கள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் இதுக்கு இதன் பக்கம் கவனம், முதலமைச்சருடைய கவனம் திரும்பும் என்று சொல்கிறார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சிக்குமான விளக்கமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியே இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற நிலை நிர்வாகிகள் தொடர்ந்து பொதுவெளியிலே இப்படி சொல்லி வருகிறார்கள். 25 இடங்களில் அதிகபட்சமாக காங்கிரஸ் போராடி 30 இடங்களில் முடியலாம் என்பதுதான் இப்போதைய அப்டேட்டாக இருக்கிறது. இதற்கிடையில் இதுல இன்னொரு ட்விஸ்ட் நடந்துச்சு. அதாவது 2-3 தினங்களுக்கு முன்பு அமைச்சர் ஏவா வேலு கோவா சென்று வந்தார். அதாவது அண்மையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட அந்த வள்ளுவர் சிலைக்காக 3 படகுகளை விடுவோம் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அந்த படகுகள் கோவாவில் தான் அந்த படகுகள் கட்டும் பணி நடந்து வருகிறது. அந்த பணிகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர் ஏவா வேலு கோவா சென்றார். கூட்டணி கட்சியினரின் விவகாரங்களில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவராகவும் அமைச்சர் ஏவா வேலு இருப்பதால் கோவா சென்ற ஏவா வேலு கோவாவை சேர்ந்த கிரீஷ் சோடங்கரை சந்தித்தார் என்ற ஒரு தகவல் காங்கிரஸ் வட்டாரங்களில் பரவியது. இதை பற்றி நாம திமுக உயர்மட்ட வட்டாரத்தில் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சி விவகாரத்தை கவனிப்பது முதலமைச்சருடைய மாப்பிள்ளை சபரீசனும் எம்பி கனிமொழி அவர்களும் தான். மற்ற கூட்டணி கட்சிகளுடைய விவகாரங்களைத்தான் ஏவா வேலு கவனிக்கிறார். அதனால ஏவா வேலு கோவா சென்று கிரீஷ் சோடங்கரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று திமுக தரப்பில் பதிலளிக்கிறார்கள். ஆக இதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையிலே நடக்கக்கூடிய இப்போதைய விவகாரம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை ஏன் உடனடியாக அமைக்கவில்லை என்பதற்கான காரணமும் இதுதான். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.